ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யாமினிரியா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செடியில் பாவக்காய் இருக்கிற வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாவக்காயை யாராருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சர்க்கரை நோய்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கீரிப்பூச்செல்லாம் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழம்பா வச்சாலும் நல்லாயிருக்கும், வதக்கி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு இது கசப்பாக இருக்குன்னு சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறீங்க. மறக்காமல் எல்லாருமே சாப்பிடுங்க, நல்லதுங்க உடம்புக்கு. எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. பாவக்காய் நிறையா சேர்த்திக்கிறதுனால ஒன்றுமே தப்பில்லை, வயிற்று புண்ணெல்லாம் போயிடும். சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். யாராருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்காதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாவக்காய் ஜூஸ் அரைச்சி குடித்தா சர்க்கரை நோய்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மறக்காமல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்கெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி குடிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சர்க்கரை நோயெலாம் கொஞ்சம் டவுன் ஆகுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் செடியில் காய்ச்ச பாவக்காய் வந்துட்டு 1/2 கிலோ வரும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் பறிச்சுட்டு உங்களிடம் ஷேர் பண்ணுறேன். நான் பறிச்சிட்டேன். எங்கள் செடி பாவக்காய் இது தான். ஆமாங்க, சொன்ன மாதிரியே 1/2 கிலோ காய் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன்.